ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித் தரக்கூடியது தெய்வங்கள். அந்த இறைவனை மனிதர்கள் பல வகையில் வழிபடுகிறார்கள். அதாவது ஒருவருக்கு பிடித்த இஷ்ட தெய்வம், குல தெய்வம், பரிகாரத்திற்கு வழிபடக்கூடிய தெய்வங்கள், இப்படி பல வகைகள் உண்டு. இருந்தாலும் தனிமனிதனுக்கு என்று ஒரு ராசி உண்டு. 12 ராசிக்கும் தனித்தனியாக கிரகங்கள் உண்டு. அந்த கிரகங்களை ஆளும் தெய்வங்களும் உண்டு. இப்படி உங்கள் ராசிக்கு என்ன தெய்வம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த தெய்வத்தை ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது உங்கள் மனதார நினைத்து வீட்டிலேயே வழிபட்டால் போதும். உங்கள் வாழ்வில் ஏற்படும் சங்கடங்களானது சுலபமாக விலகிவிடும். உங்களின் ராசிக்கான கிரகம் எது, தெய்வம் எது, என்னென்ன என்பதை இந்த பதிவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாயின் பலத்தை பெறுவதற்கு அந்த முருகனின் ஆசியை பெற வேண்டும். முருகனின் ஆசியை பெற வேண்டுமென்றால் அந்த சிவனையும் வழிபட வேண்டும். பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறந்தது. அட்வர்டைஸ்மெண்ட் ரிஷப ராசிக்காரர்கள் சுக்கிரனின் பலத்தை பெறுவதற்கு அந்த மகாலட்சுமியை வணங்க வேண்டும். மகாலட்சுமியை உங்கள் மனதில் நினைத்து கொள்ளும் போது உங்கள் மனதில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள் நீங்கி நிம்மதி அடைவீர்கள். மிதுன ராசிக்காரர்கள் புதனின் பலத்தை பெறுவதற்கு நாராயணனை வழிபட வேண்டும். ஓம் நமோ நாராயணா என்று ஒருமுறை நினைத்தால் போதும் உங்கள் சங்கடங்கள் நீங்கி விடும். அட்வர்டைஸ்மெண்ட் கடக ராசிக்காரர்கள் சந்திரனின் பலத்தை பெற வேண்டுமென்றால் அம்மன் வழிபாட்டில் அதிகமாக ஈடுபட வேண்டும். அந்த சந்திரனை வானில் தரிசிக்கும்போது மனதார வணங்குவது நன்மை தரும். சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனின் பலத்தை பெற வேண்டுமென்றால் சிவனை மனதார வணங்க வேண்டும். சிவ ஓம் நமசிவாய என்ற வார்த்தைகளை உச்சரிப்பதன் மூலம் நல்ல பலன் பெறலாம். அட்வர்டைஸ்மெண்ட் கன்னி ராசிக்காரர்கள் புதனின் பலத்தை பெறுவதற்கு நாராயணனை மனதார நினைத்து வழிபட வேண்டும். ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரம் நல்ல பலனை கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்கள் சுக்கிரனின் பலத்தை பெற மகாலட்சுமியை வணங்குவதன் மூலம் நல்ல பலனை பெறலாம். மகாலட்சுமி வணங்குவதன் மூலம் மன நிம்மதி கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாயின் பலத்தை பெறுவதற்கு சிவபெருமானையும் முருகனையும் வழிபடுவது நன்மை தரும். பிரதோஷ வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்கள் குருவின் பலத்தை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். உங்கள் வேலையில் உங்களுக்கு யார் குருவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். மகர ராசியாளர்கள் சனியின் பலத்தை பெறுவதற்கு சனி பகவானின் குருவான பைரவரை வழிபடுவது சிறப்பான பலனை தரும். சிவபெருமானையும் நினைத்து வழிபடலாம். கும்ப ராசிக்காரர்கள் சனியின் பலத்தை பெறுவதற்கு சிவபெருமானையும் முருகனையும் வழிபட வேண்டும். பிரதோஷ வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும். மீன ராசிக்காரர்கள் குருவின் பலத்தை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குவது நன்மை தரும். நீங்கள் செய்யும் வேலையில் உங்களுக்கு குருவாக இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பு தருவது நல்ல பலனை கொடுக்கு.